ஆசி வழங்கிய அமித்ஷா, அடித்து ஆட இருக்கும் அண்ணாமலை. இந்த ட்விஸ்டை யாருமே எதிர்பார்க்கவில்லை. பாஜக முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை தற்பொழுது பாஜகவில் இருந்து விலக முடிவு செய்துள்ளது தமிழக அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக திருச்சியில் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி சொல்ல சென்ற விஜயின் செய்தி ஒரு நாள் கூட தாக்குப்பிடிக்கவில்லை என்று சொல்லும் வகையில் அண்ணாமலையின் அரசியல் அப்டேட் விஜயின் செய்தியை இருட்டடிப்பு செய்துவிட்டது. ஏற்கனவே அண்ணாமலை தனி கட்சி தொடங்க போகிறார், பாஜகவில் இருந்து விலகப் போகிறார் என்கிற செய்திகள் வட்டமடித்துக் கொண்டிருந்த நிலையில் 2026 சட்டசபை தேர்தல் முடிந்த பின்பு அமைதியாக இருந்து வந்தார் அண்ணாமலை. குறிப்பாக பெரும்பாலும் குடும்பத்துடன் நேரத்தை செலவு செய்வது, வெளிநாடு பயணம் என்று ஓய்வில் இருந்து வந்த அண்ணாமலை தமிழகம் திரும்பியதும் ஜூன் 1ஆம் தேதி டெல்லி புறப்பட்டார். டெல்லி செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்த அண்ணாமலை காரில் பாஜக கொடி அகற்றப்பட்டு இருந்தது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. விமான நிலையத்தில் அண்ணாமலையிடம் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு 2 நாட்கள் பொறுமையாக இருங்க, வந்து முழுமையாக விளக்கம் கொடுக்கிறேன் என ஒரு ட்விஸ்ட் வைத்துவிட்டு டெல்லி சென்றார் அண்ணாமலை. ஜூன் 2ஆம் தேதி டெல்லியில் இருந்த அண்ணாமலை பாஜக தேசிய தலைவர் நிதின் நபினை சந்தித்து பேசியிருக்கிறார். தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்த அண்ணாமலை பாஜகவில் இருந்து தன்னை விலக்கிக் கொள்வதற்கான ராஜினாமா கடிதத்தை கொடுத்ததாக டெல்லியில் இருந்து வரும் தகவல் உறுதிப்படுத்துகிறது. நிதின் நபினை சந்தித்த அண்ணாமலை அதனைத் தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்துள்ளார். அப்போது தான் எதற்காக பாஜகவில் இருந்து விலகுகிறேன், மேலும் சில புகார்களை ஆதாரத்துடன் சமர்ப்பித்திருக்கிறார் அண்ணாமலை. சிரித்த முகத்துடன் அண்ணாமலையுடன் பல விஷயங்களை கேட்டறிந்த அமித்ஷாவிடம், எனக்கு டெல்லி பாஜக தலைமையிடம் எந்த வருத்தமும் இல்லை, தான் சுதந்திரமாக செயல்பட விரும்புகிறேன், அதனாலேயே பாஜகவில் இருந்து விலகுகிறேன் என்கிற தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார் அண்ணாமலை. மேலும் தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன, அடுத்தடுத்து தன்னுடைய இலக்கு என்ன என்பது குறித்தும் முழுமையாக பேசியிருக்கிறார் அண்ணாமலை. இடையில் அமித்ஷாவும் சில சஜஷன்களை தெரிவித்ததாகவும் அதை அண்ணாமலை ஏற்றுக்கொண்டதாக டெல்லி வட்டாரங்கள் உறுதிப்படுத்துகிறது. இந்த நிலையில் அண்ணாமலை அமித்ஷா சந்திப்பின் போது அண்ணாமலையின் எதிர்கால அரசியலுக்கு அமித்ஷா ஆசி வழங்கி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் பாஜகவில் இருந்து விலகி இருக்கும் அண்ணாமலை அடுத்த 3 மாதங்களுக்கு அமைதியாக மக்கள் சேவையில் தன்னுடைய கவனத்தை திருப்ப இருக்கும் அண்ணாமலை அடுத்து மக்கள் இயக்கம் என்கிற இயக்கத்தை தொடங்கி தொடர்ந்து ஒரு இயக்கமாக செயல்பட்டு அடுத்து மக்கள் இயக்கத்தை அரசியல் கட்சியாக மாற்றலாம் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக அண்ணாமலையின் நோக்கம் அடுத்து 2031இல் நடைபெற இருக்கும் சட்டசபை தேர்தல்தான் என்றும் அதனால் வரும் 2029 பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை பங்கு இருக்காது என கூறப்படுகிறது. மேலும் NDA கூட்டணியில் இருந்து பல கட்சிகள் அண்ணாமலையின் புதிய அரசியல் நகர்வுகளுக்கு ஆதரவளித்து உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.